3 பச்சை மாங்காவை நல்லா கழுவி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் 4 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை ஈரமே இல்லாத ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதை நம்ம அடுத்த நாள் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள், மாங்காய் நல்லாவே ஊறியிருக்கும். அந்த உப்புலேருந்தும் நல்லாவே தண்ணி விட்டுருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் சிம்மிலேயே நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்து உரலில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாங்காயில் 6 ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம உரல்ல பொடி செஞ்சு வச்சது அதையும் அதில் சேர்த்துக்கலாம். 100 மில்லி நல்லெண்ணெயை சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் கடுகு தாளிச்சு ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தையும் அதில் போட்டு பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சூட்டோடைய அந்த மாங்காயில நம்ம சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஈரமே இல்லாத ஒரு சுத்தமான கண்ணாடி ஜாரை எடுத்து அதில் இந்த மாங்காயை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல சுத்தமான துணியா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி விட்டுக்கோங்க. இதை 7 நாள் வரைக்கும் வெயில வச்சு எடுத்துக்கோங்க. சூரிய வெளிச்சத்துல மாங்காய் எல்லாம் நல்லா ஊறி எண்ணெய் மேல அப்படியே மிதந்து வரும். இதை பல மாசத்துக்கு எடுத்து வைக்கலாம்.